அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முஹர்ரம் 9, 10 நோன்பு வச்சுருக்கோம். ஸோ இல்லை செகண்ட் நோன்பு வந்து வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து வெளியே போகிறோம். இன்றைக்கி வந்து மாமி பக்கத்தில் வந்து அவங்க வந்து சிங்கப்பூர் பயணம் போகிறாங்க. ஸோ அதனால் அவங்கள பார்க்குறதுக்காக தான் வீடை பூட்டிட்டு பக்கத்தில் உள்ள காகிதமல் தெருவுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அம்மா வந்து முன்னாடி போயிட்டாங்க, நான் வந்து பூட்டிகிட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நோன்பு வச்சுருக்கனால கொஞ்ச நேரம் வந்து அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மாமியை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறோம். இது வந்து போகிற வழியில் இருக்கக்கூடிய இந்த தெருவு தான் பார்த்திங்கன்னா அந்த தெரு. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் அவங்க வீட்டை நெருங்கிட்டோம். உள்ளே வந்து மேக்ஸிமம் நான் கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்த்துட்டு ஒரு ஈவினிங் டைம் போல் வரணும்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதான் அவங்க வீடு வந்துடுச்சு. ஸோ உள்ளே போய் பார்க்குறதுக்காக மாமி பார்க்க போனோம். பார்த்திங்கன்னா ஃபுல் டே வந்து மாமி விட்டு டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அம்மா எந்திரிச்சு வரும்போது அம்மா வந்து வடை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, மெதுவடை. என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதுக்கு வடை ஓகே, காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து வடை சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அம்மா வந்து ஒன்று ஒன்றா ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க வடையை. சரி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டே கேட்டுகிட்டு இருந்தேன். இல்லை எதுவும் வேணான்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஸோ வடை சூடாக போட்டுலாம் வடை பார்த்திங்கன்னா அந்த ஒரு வடை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கையில் ஒரு பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணி அதில் வடை மாவை எடுத்து வச்சு ஹோல்ட் பண்ணி டக்குன்னு அதை எண்ணெய் தொட்டு, அதாவது தண்ணி தொட்டு வடையை போடுவோம். அம்மா பார்த்திங்கன்னா இது மாதிரி வடை வரி எடுத்து அது பேக் சைடில் ஸோ இது மாதிரி மாவு அது மேலே வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது மேலே அப்படி எண்ணெயில் வச்சு எடுத்தாலே இந்த வடை வந்து டக்குன்னு ப்ரெஸ் ஆகிடும். கையில் எண்ணெய் தெரிக்காமல் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா. ஸோ அப்புறம் வந்து வடை சுட்டு முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வடை. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அவுட்டிங் போகிற மாதிரி இருக்குது. எங்கன்னு சொல்கிறேன். காலையில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பஸ்ஸுக்காக வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். சங்கரம்டல் போகணுன்னு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்ன ரீசனுங்கிறது லாஸ்ட்டாக சொல்கிறேன். அரங்குடியில் பஸ் வராத காரணத்தினால பார்த்திங்கன்னா இது நான் படித்த ஸ்கூலு ஹஜாசரமா. ஸோ ஒரு 14 இயர்ஸ் படித்த ஸ்கூலை இப்போ பார்க்கும்போது ரொம்ப ஒரு இதாக இருக்குது, ஒரு எமோஷ்னலாக இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. ஸோ பேங்க்லாம் வந்து க்ளோஸில் இருக்குது. பேங்க் எதுவும் கிடையாது. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து பஸ் வந்துடுச்சு. மாயாரம் போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் ஏன் வந்து மாயாரம் போகிறோன்னு சொன்னால் ரிலேட்டிவ்ட எங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் வந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதுக்காக தான் அம்மா போகணுன்னு சொன்னாங்க. ஸோ போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மதியானம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் ஈவினிங் டைமில் எழுந்திரிச்சு டீலாம் போட்டுட்டு, எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு டீ போட்டுக்கிட்டேன். டீ போட்டுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் மாடியில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, டீ போட்டதுக்கப்புறம் கொல்லையில் போய் பார்த்தா நான் ஒரு இஞ்சி செடி வந்து போட்டு தான் அந்த செடி க்ரோ ஆகிருக்கு நல்லா பார்க்குறதுக்கு. பக்கத்து வீட்டில் கோழிலாம் இருக்கிறதுனால வந்து அந்த கோழி வந்து அந்த வேர் பகுதியை வந்து சேதமடைய வைக்கிது. ஸோ எப்போதும் இதை வந்து பார்த்து இதை மூடி வைக்கிறதே எனக்கு ஒரு வேலையாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இஞ்சி செடி பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக க்ரோ ஆகிருக்கு. கீழேயும் பார்த்திங்கன்னா அடியில் வந்து வேர் பகுதியில் இந்த மாதிரி ஒரு பாட்டை வச்சு நான் பாதுகாக்க முயற்சி பண்ணுறேன். தண்ணி ஊற்றுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஸோ இதான் கொல்லையில் நிற்கும் போது சந்தில் ஜஸ்ட் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறது, இதெல்லாம் பிடிக்கும். இது எங்கள் வீட்டு மொத்தத்தோட வியூ பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய தென்னை மரம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சூப்பராக தெரியும் இங்கேருந்து பார்க்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா மாடியில் போய் இப்போதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ அது மாதிரி இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாடிக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி வந்திருந்தேன். ஸோ மாடியோட வியூஸு மாடியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே சன்செட் ஆகிற சமயத்தில் இந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா தென்னை மரம் சுற்றிலும் பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக இருக்கும். மேலே இருக்கக்கூடிய வானம் பார்க்கும்போது அது ஒரு புதுசாக ஒரு ஃபீல் கிடைக்கும். சன்செட் ஆகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நேச்சராக ரொம்ப ஒரு இதாக இருக்கும். பார்க்குறதுக்கு பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துக்கிட்டு அதோடைய சவுண்ட் எல்லாம் பார்க்கும்போது இந்த இடமே வந்து ரொம்ப ஒரு அருமையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல எப்போதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது பார்க்கும் போதே தெரியும்.
ஸோ டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இந்த இடத்துல டைம் பாஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸான மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.